வணக்கம். இன்றைக்கு நான் பைத்தம் பணியாரம் செய்ய போகிறேன். பைத்தம் பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் வாங்குவோம். முதலாவது தோல் நீக்கின பயறு, அடுத்து தோலோடு சேர்ந்த பயறு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து திருவி வறுத்து வச்சுக்கிறேன். இதை வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. நச்சீரகம், ஏலக்காய், மஞ்சள், மிளகுத்தூள், சர்க்கரை, அரிசி மா, உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை நான் இப்போ பச்சை பயரை முதல்ல வறுத்து கொண்டு வரேன். இந்த பச்சை பயரை ஒரு கப் இந்த கப்பால் எடுத்த ஏதோ ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் இருந்தால் சரி. இந்த கிளாஸாலே நான் இதால் 3 கப் மற்ற பயிர் எடுக்கிறேன். தோல் நீக்கின பயிர் இந்த பயிரில் 3 கப் எடுக்கிறேன். இதே கிளாஸால். ஒன்று, ரெண்டு, ரெண்டு, 3 கப் எடுக்கிறதால. மூன்று கப் பயரையும் புரிம்பாக வறுத்து கொண்டு வரேன். பச்சை பயறு தோல் நீக்கிற பயரை முதல்ல வறுத்துட்டு மற்ற பயிரை திருப்பி வறுத்து கொண்டு காட்டுறேன். வெங்காயம் திருப்பி வச்சுப்பேன். அதை நான் இப்போ பொன்னிறமாக வறுப்பேன். அந்த ப்ரௌனாக வரும் வரையும் மெல்லிய சூட்டில் விட்டு வறுக்கணும். அரைவாசிக்கு மேலே கலர் வந்துட்டுது. ஒரு கொஞ்சம் தலை வைக்குவோம். இப்போ நல்லா வறுபட்டுது. இந்த கலரில் வர நான் நிப்பாட்டுறேன். இதுக்கு மேலே வறுத்தா கைக்க பார்ப்போம். இது கரெக்டாக. நான் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு மெல்லிய சூடெலாம் அடுப்பு விட்டுருக்குறேன். இந்த தோலுள்ள பயரை நான் வறுத்து எடுக்கிறேன். இப்போ இது வரவாக்குது. அந்த வாசம் ஒன்று வருது. இந்த வாசம் வரைக்கு இதை வைக்கலாம். இதை நான் இதுக்குள்ள மெட்ட பயிரை வறுக்கும். இப்போ திருப்பி தோல் நீக்கின பயிரை வறுக்கலாம். 2 3 சேர்த்து வறுக்கிறது. 1 கரகும் 1 கரகும். இப்போ நான் பயிறு வறுபட்டு கொண்டு வந்துட்டு இந்த வாசமும் வந்துட்டு நல்ல ஒரு பயிறு வாசம் வந்துட்டு வெளியே நாங்கள் ரக்கிறேன். நாங்கள் இதை காணும் நான் ரக்கிறேன். நான் இப்போ 2 பயிரும் வறுத்துட்டேன். எடுத்து வச்சு 1.5 கரண்டி மிளகு அதை போட்டு வறுக்கிறேன். அதுவும் ஏலக்காயும் ஒன்றா சேர்க்கிறேன். சேர்த்து வறுக்கலாம். அதுவும் சூடு வைத்துக்கும். ஏலக்காய்ங்கள வாசம் வைப்பேன். அதோட இந்த 1.5 கரண்டி சீரகத்தையும் அதில் போட்டு சேர்த்து வறுப்பேன். அது கணக்க வறுக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் அப்படி வறுத்துட்டு வைக்கிறேன். வாசம் வருது.
பாசம் வந்தால் வெந்து வச்சுக்கிறது வரை ரக்கலாம். இது ஓகே, நான் இதை ரக்கிறேன். ரக்கி இலக்காய் நச்சீரகம் மிளகு முண்டையை நல்லா வறுத்துட்டேன். அதையும் இதோடு சேர்த்து கொட்டி கிரைண்டரில் அடித்து கொண்டு வரேன். 2ஆம் தரமும் அடித்து கொண்டு வந்து எடுத்துட்டேன். எல்லா மாவும் அடித்து எடுத்தாச்சு. இன்றைக்கி இது இருக்குல்ல தேங்காய் பூ கொட்டி இந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் ஒருக்கா கிரைண்டரில் போட்டு அரைச்சி கொண்டு வரோம். சொல்லு சரிம்மா. இப்போ நான் வறுத்து வச்ச தேங்காய் பூவையும் வடிவாக அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்படியெல்லாம் வடிவாக அதை கொட்டி வச்சுட்டு சர்க்கரையை கரைச்சி கொண்டு வரேன். சும்மா கலந்து விட்டுட்டு சர்க்கரையை கரைச்சி கொண்டு வந்து சேர்த்து கலக்கிறேன். நான் கொஞ்சம் சூட்டோட கலந்து விட்டால் சேர்ந்துருவேன். இதோட போய் சர்க்கரை கரைச்சின்னு ஓடி வரும். இங்கே பாருங்கோ, நல்லா குழச்சிட்டேன். தேங்காய் பூ போட்டு இதுக்கு எல்லாம் கசக்கி வடிவாக குழச்சி வச்சுக்கிறேன். தனி கிடக்கட்டுக்கும் சர்க்கரையை கரைச்சி கொண்டு வந்து மிச்சம் செய்கிறேன். இதில் 500 கிராம் சர்க்கரை இருக்குது. நான் அதை கொட்டி இப்போ தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன். ஏதாவது முள்ளுகள் ஏதாவது தூசி இருந்தால் போகும் வலிக்க. ஓகே, கொஞ்சம் தண்ணி எடுத்து சரியான பதம் வந்துட்டுது. நான் இனி ரக்க போகிறேன். இங்கே பாருங்கோ, எடுத்துக்கோ சுடுகுது. இங்கே பாருங்கோ, கம்பி பதம் வந்துட்டுது. நான் இப்போ இதை வடிவாக வடித்து கொண்டு போய் அந்த மாவுக்குள்ளே கலக்க போகிறேன். இந்த மண்ணுகள் இருந்தாலும் அப்படி தான் கொஞ்சம் தூசிகள் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு கொஞ்சம் முத்தையாக இருக்குது. ஓகே, நான் இதை கொஞ்சம் வந்துட்டேன். இந்த கையை இந்த கையால் இப்படி ஒரு கை உப்பு எடுத்து இதுக்காக போட்டு இனிப்பு கூட்டுறதுக்காண்டி குழைச்சிருக்கிறேன். போட்டு தான் குழைக்கணும் இருக்கா. இப்போ நான் கரைச்சி அந்த சர்க்கரை தண்ணியை சர்க்கரை பாக இதுக்கு கரைச்சி ஊற்றி பதமாக குழச்சி எடுக்கிறேன். நான் இப்போ தேவைக்கு இப்போ தண்ணியை விட்டு குழச்சி எடுப்போம். நாங்கள் சூடார கொஞ்சம் குழச்சிட்டு உருண்டை பிடிக்கணும். சுடுது கொஞ்சம். நல்லா பதத்துக்கு வந்துட்டு குழச்சி இனிப்பும் சரியாக இருக்கிறேன். நான் கிட்ட உருண்டை சூடு ஆறக்குன்னா உருண்டை பிடிக்க போகணும். அதுக்கிட்ட நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிக்க போகிறேன்.
நல்லா இறுகி கசக்கி பிடிச்சா தான் நிற்க விளையாட்டி உடைஞ்சிடும். இங்கே பாருங்க, இப்படி சின்ன சின்ன உருண்டையாக்கி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கிறேன். இறுக்கி கசக்கி பிடிச்சிட்டு அது சூட்டோட பிடிக்கிறதானே சூடாக இருக்குது. கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் இப்போ ஒரு மஞ்சள் தண்ணி கூட திருப்பி போட்டு குழைக்கலாம். நான் இப்போ எல்லா மாவும் உருண்டையாக்கி சின்ன அழகாக உருண்டையாக்கி வச்சுருக்கிறேன். இனி நான் அதை மாவில் துவச்சி பொரிக்க போகிறேன். முதல் மாவை கரைக்கிறேன்னு வாங்குவோம். நான் இப்போ கரைக்க போகிறேன். இந்த உருண்டை போடுறதுக்கு அதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் 1/4 கப்பு பச்சை கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் கலக்கிறதுக்குள்ள அதோட அளவாக உப்பு போடுறேன். இதால் 1 கரண்டி உப்பு போடுறேன். அதோட 1 சிட்டிகை மஞ்சள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் அளவாக போடும், கணக்காக போட்டாலும் கலர் மாறிடும். கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் கணக்காக போட்டால் கலர் மாறிடும். ஓகே, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ இதை நான் நல்லா கலந்துக்கிட்டு இருக்கா எல்லா மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி ஒருக்கா கலக்கி போட்டு இதுக்குள்ள பச்சை தண்ணியை போட்டு நான் குழைக்கிறேன். அந்த தண்ணி விட்டு குழைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பார்த்து விடுவேன் தண்ணியை. நான் இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டேன். ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டேன். இந்த தோசையில் பதத்துக்கு வந்தால் சரி, தோசை ஊற்றுற பதம் வந்தால் இந்த மாவுடைய பதம் சரி. இப்போ பாருங்க, இந்த பதம் சரி, இப்படி இருக்கும். தோசை ஊற்றுற மாதிரி இருக்கும். நல்ல கணக்கான கலரும் அந்த பதம் வந்துட்டுது. இதை கரைச்சி முடிஞ்சது. நான் கொண்டேனி பலகாரத்தை துவச்சி எடுக்கிறேன். எடுத்து பொரிச்சுட்டு காட்டுறேன். எண்ணெய் சுட்டுட்டுது. நான் இப்போ ஒன்றுண்டா இந்த மாவில் துவச்சிட்டு ஒன்று முட்டாமல் உடல் தள்ளக்கூடாது. திருப்பி விடணும்.
அதே நல்லா பிடிச்சிட்டு திருப்பி எண்ணாந்திரம் நிறைய போட்டு போயிருக்கேன். இந்த சூடாக இருக்கும். எடுத்துட்டு தான் நான் மூண்டா போடணும். நல்லா பொரிஞ்சிட்டு இந்த எண்ணெயை மழை கொண்டு வருகிறது. இது எடுத்துட்டு நான் ரெண்டாந்திரம் திருப்பி போட்டு காட்டுறேன். நான் இப்போ மூண்டாக போட்டு எடுப்பேன். மூன்று அல்லது 2 அப்படி போட்டு எடுப்பேன். மூண்டாக போட்டாலும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். மூண்டாயும் போட்டு எடுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்து பொரிஞ்செல்லாம் பார்த்து திருப்பி விடுவோம். இதை இப்போ நான் கொஞ்சம் அதுக்கு போட்டேன். இது இப்போ பொரிஞ்சு வருவது. கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு பொரிஞ்ச உடனே எடுப்போம். நாங்கள் இது பொரிஞ்சு எண்ணெயில் நல்லா வற்றிக்குது. இதை நான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் வடிய எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றதையும் இதே மாதிரி பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பலகாரம் செய்து முடிஞ்சுது. அழகாயும் வந்திருக்குது, டேஸ்டாகவும் வந்திருக்குது. நான் செய்து பிச்சு காட்டுறேன். இங்கே வருங்க, முடக்கண்டு அழகாக வந்துருக்கீங்க.